எல்லாம் அக்கா வணக்கம்ல. அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த 2026 கட்டாயம் தமிழ்நாட்டுக்கு விடுதலை கிடைக்க போகுதியா? அதாவது 1947 சுதந்திரம் கிடைச்சப்ப அப்போ இருந்த நம்ம முன்னோர்கள் எல்லாம் எப்படி ஃபீல் பண்ணியிருப்பாங்கன்னு தெரியல. ஆனால் இப்போ அதை விட நாம் ஃபீல் பண்ணுறோம். வெள்ளைக்கார ஆட்சியை விட இந்த கொள்ளைக்கார ஆட்சி ரொம்ப கொடுமையாக இருக்குப்பா. இப்போ இந்த கொள்ளை கூட்டணிக்குள்ள சண்டை வந்துடுச்சு. இன்னைக்கு கூட காங்கிரஸ் எம்பி ஒருத்தர் கம்யூனிஸ்ட் மதிமுக தலைவர்கள் எல்லாம் ரொம்ப கேவலமாக கேட்டிருக்கிறாரு. கூட்டணி உடைய போகுது, நமக்கு விடுதலை கிடைக்க போகுது. சரி மக்களே, போய் குறுஞ்செய்தியை பார்த்துட்டு வாங்க, விரிவான செய்திகளை சொல்கிறேன். தலைநகர் சென்னையில் தமிழ்நாடு முழுக்க இருந்து வந்த ஆசிரியர்கள் போராடிட்டு இருக்கிறாங்க. பாடம் நடத்த வேண்டிய ஆசிரியர்கள் ரோட்ல முட்டி போட்டு போராடிட்டு இருக்கிறாங்க. கல்வியில சிறந்த தமிழ்நாடுன்னு வெட்கம் இல்லாம விளம்பரம் தேடின ஐயா ஸ்டாலின் என்ன பதில் சொல்வாருன்னு தான் தெரியல. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி ரயில்வே ஸ்டேஷன்ல சேல வியாபாரி ஒருத்தர 2 சின்ன பசங்க இழுத்து போட்டு அடிக்கிற காட்சிகள் வந்திருக்குது. எல்லாம் போதைப்படுத்துற பாடு. ஸ்டாலின் ஆட்சியில தமிழ்நாடே சீரழிஞ்சு போச்சு. கோயிலுக்கு மக்களோட மக்களா சாமி கும்பிட போன முன்னாள் ஆளுநர் அக்கா தமிழிசைய அமைச்சர் சேகர் பாபு நாகரிகமே இல்லாம பேசியிருக்கிறாரியா. முதலமைச்சரோட குடும்ப உறுப்பினர்கள் சாமி கும்பிட போகும்போது ஜனங்களை எல்லாம் வெளியில விரட்டி விழுந்து விழுந்து கவனிக்கிற சேகர் பாபு, எதிர்கட்சிக்காரங்க அதுவும் ஒரு பெண் தலைவர் முன்னாள் ஆளுநர் அவங்க கிட்ட இப்படி நடந்துகிட்டத மக்கள் ரசிக்கவே இல்லை. குறுஞ்செய்திகளை பார்த்துட்டோம், வாங்க விரிவான செய்திகளையும் பார்த்துடுவோம். மக்கா, சென்னையில் ஆசிரியர்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்கப்பா. ஐயா ஸ்டாலின் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாம ஏமாத்துறதுனால பாவம் ஆசிரியர்கள் தெருவில் இறங்கி போராடிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு எங்களுக்கு ஒரு முடிவு தெரியணும். அது என்ன முடிவுனா, அவர் சொன்னதுதான் தேர்தல் அறிக்கையில என்ன சொல்லி இருக்காங்களோ அதை கேட்டு ஒரு இடைநிலை ஆசிரியர்கள் அப்படிங்கிறவங்க தாய்க்கு சமமானவர்கள். அவங்க ஒரு எதிர்கால மாணவர்களை, எதிர்கால இந்தியாவை உருவாக்கக்கூடிய அந்த டீச்சர்ஸ் நடு ரோட்ல எப்படி முட்டி போட்டு, ஏன்னா எங்களுக்கு வேற வழி இல்லை, ஏன்னா உங்களை நம்பினதுக்கு எங்களுக்கு நாங்களே தண்டனை கொடுத்துட்டு இருக்கிற கதையா, எங்களை நாங்களே தண்டிச்சுக்கிட்டு உங்களை நாங்கள் எந்த விதத்திலையும் டிஸ்டர்ப் பண்ணல. எங்களோட ஜஸ்டிஸ் எங்களுக்கு வேணும். சமூக நீதி அரசுன்னு சொல்றீங்களே, எங்களுக்கு நீதி கிடைக்கல. ஸ்டாலினை முதல்வராக்கியதே நாங்க தான், திமுகவுக்கு வீடு வீடா போய் ஓட்டு கேட்டோம்னு சொல்லிட்டு இருந்த நம்ம ஆசிரியர்கள் இன்னைக்கு ஸ்டாலினை முதல்வராக்கின குத்தத்துக்காண்டி தண்டனை அனுபவிக்கிறோம்னு சொல்லுதாங்கப்பா. போன முறை எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது நம்ம முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் எங்கள்கிட்ட உங்களுடைய கோரிக்கை நியாயமானதாக தான் இருக்கு, நாங்கள் கண்டிப்பாக செஞ்சு தருவோம்னு சொன்னார். அது அவர் சொன்னது போலவே தேர்தல் வாக்குறுதி எண் 311 எங்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் வழங்கப்படும் இடைநிலை ஆசிரியர்களுக்கு அப்படின்றத சொன்னாருங்க சார். அதையும் நம்பி செய்வாருன்னு தான் இருந்தோம். அவர் ஆட்சி வந்ததுக்கு அப்புறமே பல கட்ட போராட்டங்களை நாங்கள் நடத்தியிருக்கோம். இதுவரைக்கும் எங்களுடைய கோரிக்கையை அவங்க நிறைவேற்றல. ஒரு விடுமுறையிலும் எங்க குடும்பத்தை இழந்து, எங்க சந்தோஷத்தை இழந்து, இங்க தெரியாத ஊர்ல எல்லாரும் தமிழ்நாட்டில் எத்தனையோ டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வந்திருக்கோம். தெரியாத ஊர்ல ஒரு நாளும் உங்க அக்காவோ உங்க கூட பிறந்த சகோதரிகள் எங்களுக்கு தெருவா அலைய விடுவீங்களான்னு எங்களுக்கு சத்தியமா தெரியல. ஆனா தெருவா அலையிறோம், சாப்பாட்டுக்காக அலையிறோம், தங்குற இடத்துக்காக அலையிறோம். 311 வாக்குறுதி கொடுத்துருக்கீங்க, அதை நிறைவேற்றுறது உங்களோட கடமை. உங்க கடமையை நீங்க செஞ்சீங்கன்னா அடுத்த எலெக்ஷன்ல எங்க கடமையை நாங்க செய்ய வேண்டியது இருக்கும். இல்லனா அதற்கான பலனை நீங்க அடைய வேண்டியது இருக்கும். வீதி வீதியா அலையிறோம்னு நம்ம ஆசிரியர்கள் சொல்றத கேட்கும் போது கஷ்டமா தான் இருக்குது. இந்த கவர்மெண்ட் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஐயா ஸ்டாலின் விதவிதமா வாக்குறுதி கொடுத்தா, அப்படி ஆட்சிக்கு வந்த பிறகாட்டி சொன்னது எதையுமே செய்யல. எல்லாரையும் ஏமாத்தி விட்டு எல்லாருக்கும் எல்லாம்னு வெத்து விளம்பரம் பண்ணுதாரு. ஆசிரியர்கள் இப்படிலாம் போராடிட்டு இருந்தா மாணவர்களோட படிப்பு என்ன ஆகுறது? அதை பத்தி ஐயா ஸ்டாலின் கொஞ்சமாச்சும் கவலைப்பட்டாரா?
சரிதான், கவலைப்பட்டிருந்தா இன்னைக்கு கஞ்சா போதையில சின்ன சின்ன பசங்கள்லாம் வெட்டிக்கிட்டு குத்திக்கிட்டு இருக்க மாட்டாங்கல்ல. இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப ஆசிரியர்கள் தயாராகிட்டாங்க. மக்கள் நம்மளும் தயாராகணும், பார்த்துக்கிடுங்க. மக்கா, திருத்தணி ரயில்வே ஸ்டேஷன்ல மறுபடியும் கஞ்சா போதையில சிறுவர்கள் அட்டகாசம் பண்ணியிருக்கிறாங்களாம்ப்பா. அட நாம சொல்லலை, மக்கள் சொல்லுதாங்க. ஒரு சேலை வியாபாரியை தரதரன்னு இழுத்துட்டு போய் ஒரே அடி, எப்பா பார்த்தாலே உடம்புலாம் நடுங்குதுப்பா. பாத்தீங்களா என்ன அடியா? பசங்க கஞ்சா போதையில இருந்ததா தகவல் வருது. என்ன போதையில இருந்தாங்கன்னு போலீஸ் சொன்னா தான் தெரியும்பா. ஆனா நம்ம கேள்வி என்னன்னா, இதே ரயில்வே ஸ்டேஷன்ல 2 நாள் முன்னாடி தான் வடமாநில இளைஞரை 4 சின்ன பசங்க போதையில வெட்டுனாங்க. அந்த பிரச்சனையே இன்னும் ஓஞ்சவாடு இல்லை. நேற்று தான் ஐஜி அதுக்கெல்லாம் விளக்கம்லாம் கொடுத்தாரு. அவர் விளக்கம் கொடுத்த அன்னைக்கே அடுத்த ஒரு சம்பவம் நடக்குதுண்ணா. என்ன அர்த்தம்? குறைஞ்சபட்சம் அங்கே ஒரு போலீஸ்காரரையாவது டியூட்டியில் போட்டிருந்தா இந்த சம்பவம்லாம் நடந்திருக்குமா? திருத்தணி சம்பவத்தை திசை திருப்புறதுக்காக இந்த திமுக கும்பல் சினிமாவால் சிறுவர்கள் சீரழிகிறாங்க, பெத்தவங்க சரியில்லைன்னு கதை கட்டிட்டு அலைதாங்க. அது எதுவுமே உண்மை இல்லை. சிறுவர்கள் சீரழிய ஒரே காரணம் இந்த விளங்காத விடியாத கவர்மெண்ட் தான். இந்த கவர்மெண்ட் ஒழுங்கா போதை பொருளை தடுத்திருந்தா இப்படி சின்ன பசங்க சீரழிஞ்சிருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த கவர்மெண்ட் போதை பொருளை தடுக்க முடியாமல் திணறிக்கிட்டு கிடக்கு. காரணம் ஜாபர் சாதிக்கு மாதிரியான திமுக நிர்வாகிகளும் உடன்பரப்புகளும் தான் இங்கே போதை பொருளை விற்கிறதே. அட நான் சொல்லப்பா, மக்கள் எல்லாரும் சொல்லுதாங்க. திமுகவை ஆட்சிக்கு கொண்டு வந்தது மகா தப்புன்னு தலையிலேயே அடியோ அடின்னு அடிச்சுக்கிறாங்க. இந்த பொம்மை முதல்வர் ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் இந்த போதை ஆசாமிகளோட அட்டுழியத்தை தடுக்கவே முடியாது. எந்த நேரத்தில் எவன் எந்த போதையை போட்டு நம்மளை கொல்லுவானோன்னு பயத்திலேயே தான் கிடக்கணும். இந்த ஆட்சிக்கு முடிவு கட்டினா தான் நமக்கு விடுதலை. பார்த்துக்கிடுங்க. விடுதலை வேணுமா வேண்டாமா மக்களை நீங்களே முடிவு பண்ணிக்கிடுங்க. மக்கா, வேலூர் பக்கம் திமுக துணை மேயர் ரவுடிகளோட சேர்ந்து பொதுமக்களை தாக்கியிருக்கிறாராம்பா. பாவ மக்கள் உயிர் பயத்தில் என்ன செய்யறதுன்னு தெரியாம புலம்புதாங்க. கொடுமை என்ன தெரியுமா? அந்த பகுதி மக்கள் காலங்காலமாக இந்த தீய சக்தி திமுகவுக்கு தான் ஓட்டே போடுதாங்களாமா. ஓட்டு போட்டவங்களே உதச்சி தள்ளுது இந்த திமுக. அந்த ஊர்ல திருக்கல்யாணம் நடந்துச்சு பெருமாளுக்கு. எல்லாருமே எல்லாம் ஒன்னா சேர்ந்து எல்லாம் காயெல்லாம் அரைஞ்சிக்கின்னு எல்லாமே சந்தோஷமா தான் இருந்தோம். நம்ம 2 ஊர்க்கார பசங்க 2 விளையாடி நின்றாங்க. அது சுனில்குமாரோட துணை மேயர் சுனில்குமாரோட அண்ணன் வந்து குடிச்சிட்டு இந்த பக்கம் வந்து என்னடா ரோட்ல நின்றுக்கிறீங்க நாங்க. அப்புறமா என்ன பண்ணா தர்மகத்தை என்ன பண்ண, சரிப்பா ஓரம் இருக்க சொல்லிடுறேன் நான் சொல்லிட்டு சொன்னாரு. இருங்க நான் உங்களுக்கு வந்து வச்சுக்கிறேன் சொல்லிட்டு என்ன பண்ணா நேரம் வந்து அவனை அடிச்சாரு. தர்மகத்தை என்ன பண்ணாரு, ஏன் படிக்கிறீங்க, நான் பேசிக்கிறேன்ப்பா, நம்ம பசங்க தானே, நம்ம எல்லாம் ஒண்ணு தானே, நம்ம பேசிக்கிறோம்னு சொன்னாங்க. இருந்தாலும் உங்களுக்கு என்ன பண்ற பாருங்கடா, நீங்க எப்படி கல்யாணம் பண்றீங்க பாக்கலாம்டா, இந்த திருவிழாவை நடக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு துணை மேயருக்கு அவரு தம்பிக்கு போன் பண்ணி சுனில்குமார் என்றவருக்கு போன் பண்ணி வர வச்சு அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு 50 பேருக்கு கிட்டத்தட்ட கூட்டிட்டு வந்து லேடிஸுங்க பார்க்கல ஜென்ஸுங்கன்னு பார்க்கல தகாத முறையில அசிங்க சீமா கொச்சையா சொல்ல முடியல என்னால. அந்த வார்த்தையெல்லாம் அந்தந்த வார்த்தையெல்லாம் பேசி அடிதடி பண்ணி எல்லாம் ஒளிரோம் தவிர நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியும். நம்ம கையில போனு கூட கிடையாது. நம்ம சும்மா வேலை செஞ்சு நின்றவங்க வந்து அடிச்சு கிடிச்சு பண்ணிட்டு நல்லா ஓடதான் பாக்குறாங்க தவிர நம்மளால ஒண்ணுமே பண்ணல. எனக்கு பதவியா போனா கூட பரவாயில்ல, உங்களுக்கு என்ன பண்ற பாருங்கடா, ஒருத்தனையும் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு போறாரு. எங்களுக்கு பயமா இருக்குதுங்க. எங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும். நிறைய பேர் சொல்ல முடியாதுங்க. சின்ன 2-3 பேர் வந்து ஹாஸ்பிட்டல்லே வேற இருக்கிறாங்க. நம்ம அடுக்குப்பறைக்கு போக முடியாதனால நம்ம இந்த நாட்சிங்க போயிட்டு சின்ன சின்ன காயம் சொல்லிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க. பெரிய பெரிய காயம் இருக்கிறவங்களும் அடுக்கும்பறைக்கு போயிருக்கிறாங்க. எங்களுக்கு பயமா இருக்குதுங்க அந்த ஊர்லயே இருக்கிறதுக்கு. இத்தனைக்கு நம்ம அந்த கட்சிக்கு தாங்க நாங்க ஓட்டு போடுறோம். எங்களுக்கே ஒரு பாதுகாப்பு இல்லைன்னா நாங்க என்னங்க பண்ண முடியும் சொல்லுங்க நீங்களே. எங்களுக்கு ஒரு வேலூர் மாநகராட்சியோட திமுக துணை மேயர் சுனில்குமார் பண்ண ரவுடித்தனத்தினால பாதிக்கப்பட்ட மக்கள், நாங்க அந்த கட்சிக்கு தாங்க ஓட்டு போட்டோம், எங்களுக்கே இந்த நிலைமைங்க, எங்களுக்கு அந்த ஊர்ல இருக்கவே பயமா இருக்குன்னு புலம்புன காட்சி தான் இது. ஒண்ணுமில்ல, காட்பாடி பக்கத்துல அருப்புமேடுல ஒரு பெருமாள் கோயில் இருக்குங்க. அந்த கோயில் திருவிழாவில் திமுக துணை மேயர் சுனில்குமாரோட அண்ணன் குடிச்சிட்டு தகராறு பண்ணியிருக்கிறாப்படி. அண்ணனுக்கு சப்போர்ட்டா துணை மேயர் ரவுடிகளை கூட்டி வந்து பெண்கள் உட்பட எல்லாரையும் தாக்கியிருக்கிறாராம். இப்படி ஒரு கேடுகட்ட கட்சியை எங்கேயாவது நம்ம பார்க்க முடியுமா? திமுகவில் ரவுடிகள் இருக்காங்களா, இல்லை ரவுடிகள் எல்லாரும் திமுகவில் போய் சேர்ந்துருக்கிறாங்களான்னு தான் தெரியல.
ஒரு துணை மேயர் மக்களை இப்படி கொடூரமா தாக்கி உயிர் பயத்தை ஏற்படுத்துறாருன்னா மற்றவங்களை என்னன்னு சொல்றது? தேர்தல் வந்துடுச்சுன்னா ஒன்றிய அரசு குன்றிய அரசுன்னு நாடகத்தை போட்டு மக்களை ஏமாத்தி ஓட்டு வாங்கி இப்படி ரவுடித்தனம் பண்றவங்களுக்கெல்லாம் பதவியை கொடுக்குறாரு ஐயா ஸ்டாலின். இனியும் இப்படிப்பட்ட கட்சிக்கு திரும்ப திரும்ப ஓட்டு போட்டா நம்ம ஜனங்களை யாராலையும் காப்பாற்ற முடியாது மக்கா. வர தேர்தலில் கொஞ்சமாச்சு சிந்திச்சு மக்கள் ஓட்டு போடணும். அப்படித்தான் நான் சொல்லுவேன். பாருங்க மக்கா, நாடு எப்படி சீரழிஞ்சு கிடக்குதுன்னு. என்ன விஷயம்னா 2026 பிறந்ததும் கொஞ்ச நாளில் சட்டசபை கூடிடும் பார்த்துக்குங்க. அப்போ எதிர்க்கட்சி தலைவர் பேசுவார். அதை இந்த விடியாத விளம்பர கும்பல் நேரலையில் காட்டுமான்னு தான் தெரியலை. எதிர்க்கட்சி தலைவர் சவால் விட்டு கேட்டார். இதுக்கு பிறகு லைவ்ல காட்டலைன்னா ஜனங்க கட்டாயமாக கேள்வி கேட்பாங்க. எது எப்படியோ இன்னியோட கஷ்ட காலம் ஒழிஞ்சு போகட்டும். புத்தாண்டு எல்லாருக்கும் நல்ல வருஷமாக விடியட்டும். நன்றி, வணக்கம்.